வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது பிடி, பிஆர்டி தேர்வு சம்மந்தமான ஒரு முக்கியமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவுமே இருக்குது. ஆனால் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்கிறதுனா, ஒரு ஃபிக்ஸ்டாக இந்த டேட்டில், ஏன்னா எலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த ஒரு ட்ராபேக் அப்படின்றது இருக்குது. கண்டிப்பாக இந்த மந்தில் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நமக்கு கண்டிப்பாக இந்த மந்த்லேயே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. இந்த மந்த் எண்டு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாமுக்கும் தயாராக இருந்துக்கணும். தேர்வுக்கு அப்ளை பண்ணுற டாக்குமெண்ட்ஸும் தயாராக வச்சுக்கணும். ஏன்னா தேர்வுக்கு அப்ளை பண்ணுறதுல தவறுகள் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் அந்த தேர்வை அட்டன் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை அப்படின்றது உருவாகும். ஸோ அதனால் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது போடுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா அதில் தவறுகள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லா படிச்சிருப்போம், எக்ஸாம் நல்லா எழுதியிருப்போம், ஹை மார்க் வாங்கியிருப்போம், பட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் வெளியில் வந்துடும். என்ன காரணம் அப்படின்னா தவறுதலாக அப்ளிகேஷன் போடுறது, தவறுதலாக ஏதாவது கொடுக்குறது, இல்லை இல்லாத சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிறது. இந்த மாதிரி பயத்துலேயும் படிக்க முடியாது. நல்லா படிச்சுக்கிட்டு போய் எழுதினாலும் சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம்னா சிவியில் வெளியில் வந்துடும். ஸோ சிவியில் ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. டிஆர்பி தரப்புலேயே நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு 10th 12th மார்க் ஷீட்டில் உங்களுக்கு தவறுகள் இருக்குது அப்படின்னா அதை திருத்திக் கொள்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் திருத்திருப்பீங்க. இல்லை மேலும் எனக்கு இன்னும் நிறைய தவறுகள் இருக்குது அப்படின்னா அதை திருத்தி வச்சுக்கிங்க. இதுக்கப்புறம் நமக்கு டைம் இல்லை. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை தான் அப்லோடு பண்ணுவோம். புதுசாக அதை போய் திருத்திக்கிட்டு அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான டைம் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ வரைக்கும் தயாராக வச்சுருக்கிற நபர்கள் ரெடியாக வச்சுக்கிங்க. இல்லாத நபர்கள் இதுக்கப்புறமாவது திருத்துறது, மற்ற ஏதாவது தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிறது. இப்போ பிஎஸ்சிஎம் அப்படின்னா படிச்சிருப்பீங்க, பட் கையில் வாங்காமல் இருப்பீங்க சர்டிஃபிகேட்டை. இன்னும் சர்டிஃபிகேட் உங்கள் கையில் கிடைக்காமல் இருக்கும். அது ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ வாங்காமல் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக வாங்கி உங்கள் கையில் வச்சுக்கிற மாதிரியான வேலைகள் ஏதாவது இருந்துச்சு, பெண்டிங்கில் சர்டிஃபிகேட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுல பெண்டிங் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வாங்கி வச்சுக்கிங்க. அதே போல் இந்த ஓவரால் மார்க் ஷீட்டு ப்ளஸ் ஒரு செமஸ்டர் மார்க் ஷீட். ஸோ இந்த 2 மார்க் ஷீட்டில் எது கொடுக்குறது அப்படின்றது நமக்கு ஓவரால், அதாவது 6 சப்ஜெக்ட்டுக்கு சேர்த்து ஒரு 6 செமஸ்டருக்கு சேர்த்து ஒரு ஓவரால் மார்க் ஷீட் கொடுப்பாங்க. அதுதான் நம்ம அப்லோட் பண்ணணும். அது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு வேளை டிகிரி இப்போ தான் கரண்ட்டில் முடிச்சிருக்கேன், எனக்கு ஓவரால் மார்க் ஷீட் வரலை அப்படின்ற பட்சத்தில் வேணால் ஒரு செமஸ்டர் வைஸாக கொடுத்து நீங்கள் 6 செமஸ்டருக்கான மார்க் ஷீட்டும் கொடுக்கலாம். இல்லை எனக்கு ஓவரால் மார்க் ஷீட் வந்துருச்சு அப்படிங்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக அதை தான் கொடுக்கணும். ஸோ அதை கொடுத்தாலே போதுமான ஒன்று. அதனால் இப்போது கரண்ட்டில் ஸ்டூடெண்ட் முடிச்சிருக்கேன், இன்னும் சர்டிஃபிகேட்ஸ் கையில் வாங்கலை அப்படிங்கிறப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க ஒரு செமஸ்டர் மார்க் ஷீட்டாக 6 செமஸ்டருக்கு மார்க் ஷீட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான சந்தேகம் அப்படின்றது வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சிஎம் ப்ளஸ் இது 2 மேஜரான சர்டிஃபிகேட். அடுத்து டிசி இப்போ கரண்ட்டில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இல்லை முடிச்சிருக்கேன், வாங்காமல் இருக்கேன் அப்படின்னா அதை முதல்ல வாங்கி வைங்க. ஏன்னா இப்போது கண்டிப்பாக நமக்கு டிசி அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ டிசி அப்படிங்கிறது தேவையான ஒன்று. ஸோ டிசி இருந்தால் தான் நம்மளால் அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றது போக முடியும். அதுலேயும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கம்பல்சரி டிசி அப்படின்றது பார்ப்பாங்க. அடுத்து 10th 12th மார்க் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா, 10th ஏதாவது மார்க் ஷீட்டில் தவறுகள் இருந்துச்சு, இல்லை ஆல்ரெடி இருந்திருக்கு அப்படின்னா எந்த மார்க் ஷீட் திருத்தி வச்சுருக்கீங்களோ அந்த கரெக்ஷன் பண்ணினதை தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் பழசு இருக்குது, புதுசு இருக்குது, இந்த மாதிரி அது 2யும் போட்டு அப்லோடு பண்ணணுமா, இல்லை 2யும் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அது ஒரு விஷயம். 12th மார்க் ஷீட்டு சேம் அதே தான். நீங்கள் ஆல்ரெடி கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கரெக்ஷனோடு இருக்கிறது தான் நீங்கள் கொடுக்கணும். கரெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்றது அது செல்லுபடி ஆகாது. ஸோ இதெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றது நமக்கு தேவையான ஒரு விஷயம். அடுத்து தேர்வுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும், எல்லா எக்ஸாம்லேயும், எல்லா தேர்வுலேயும் காம்படிஷன் அப்படின்றது அதிகமாக தான் இருக்குது. முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இவ்வளோ காம்படிஷன் அப்படின்றது இல்லை. எப்போ டிஆர்பி காம்படிட்டிவ் எக்ஸாமாக சீனியாரிட்டி இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாமை மாற்றினாங்களோ அப்போ இருந்து ஒரு 5 வருடங்களுக்கு காம்படிஷன் அப்படின்றது இல்லை.
இப்போ கடைசி 5 வருடங்களில் காம்படிஷன் அப்படின்றது இருக்குது. ஏன்னா புதுசாக நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய பேர் படிச்சுட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றாங்க. அவங்க வந்து கூட காம்படேட் பண்ணுறாங்க, நிறைய மார்க்ஸ் வாங்குகிறாங்க, நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க, நிறைய டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்க, மற்ற தேர்வுகளுக்கு படிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்படிஷன் அப்படின்றது உருவாகிக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் இன்னும் 2 வருடம் கழித்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்னும் 2 வருடங்களில் இங்கேயே ஒரு 1,00,000 பேர் காம்படிஷனில் வருவாங்க. ஸோ யாரும் படிக்காமல் இருக்க போகிறதில்ல, யாரும் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல, யாரும் இதுக்கு ரெடி ஆகாமல் இருக்க போகிறதில்ல. பட் நம்ம மட்டும்தான் ஓகே இந்த வருஷம் டைம் முடிய போகுது, நமக்கு அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், ஏன்னா இதுக்கப்புறம் படிக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான 2 விதமான மனநிலையில் இருப்பாங்க. அதாவது அப்ளிகேஷனே போடலை, பட் இருந்தாலும் நம்மளால் அதை வந்து படிச்சிட முடியுமான்னு தெரியல, இந்த டைமில் படிக்க முடியுமா, எல்லோரும் 3 வருஷம் படிக்கிறாங்க, 2 வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னு ஒரு மனநிலை. ஸோ அந்த மாதிரியான மனநிலைகள் அப்படின்றத விட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் இதுக்கப்புறம்னா எல்லாருமே இதுக்கப்புறம் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய மெயினாக இந்த எக்ஸாமில் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் தான். நீங்கள் எல்லாத்தையும் போட்டு படித்து எல்லா சப்ஜெக்டையுமே தெரிஞ்சு அப்படியே நாலேஜபிளாக கரைச்சி குடிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. மற்ற தேர்வுகளை விடவும் உங்களுக்கு வந்து இதில் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. அதிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 110 கொஷின்ஸ் வருது. மீதி சப்ஜெக்ட்லேருந்து எல்லாமே சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் சேர்த்து ஒரு 40 கொஷின், ஜிஎஸ்ஸு எல்லாமே சேர்த்து 40 அப்படிங்கிறப்போ உங்களுடைய மேஜர் எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத பாருங்கள். ஸோ அப்போ மேஜர் சப்ஜெக்டில் நம்ம ஸ்ட்ராங்காக, அதாவது மேஜரில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ரொம்ப அப்படியே எக்ஸ்ட்ரீம் லெவலில் தெரிஞ்சிருக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. பேசிக் தான், எல்லாமே பேசிக் தான். நீங்கள் +2 லெவலில் இருக்கிற புக்ஸு உங்களோட மேஜர் பேப்பரில் +2 லெவலில் படிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து 70% 80% வந்து அதுலேயே சிலபஸ் கவர் ஆகிடுது. அதிலேருந்து 1-2 விஷயங்கள் தான் மாறி போகுதே தவிர ஆல்மோஸ்ட் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்டை தெளிவாக படிச்சிருந்தீங்கனாலே போதும். ஸோ அதை தாண்டி ஏதாவது நான் எக்ஸ்ட்ராடினரியாக படிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ இந்த பேசிக்காக ஸ்கூல் புக்ஸு, அதுவும் +2 6 to 12 வரைக்கும் உங்களோட மேஜருக்கு இருந்துச்சு அப்படின்னா, கையில் இருந்துச்சுனாலே போதும். ஸோ அதுலேயே வந்து ஒரு 70% கொஷின் சிலபஸ் எல்லாமே அதுலேருந்து வந்துடுது, அதுலேயே சிலபஸ் கவர் ஆகிடுது. அதை தாண்டி தான் நீங்கள் 1-2 வெளியிலேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது என்ன படிக்கணும், எதை படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சு படிங்க. யூனிட் வைஸாக பாருங்கள், எந்தெந்த டாபிக், அந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குது, வெளியிலேருந்து எங்கே இருக்குது அப்படின்றத எடுங்க. சிலபஸ் கையில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டாபிக் ஸ்கூல் புக்ஸில் 6th இருக்கலாம், 9th இருக்கலாம், 10th இருக்கும், +2 இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த கிளாஸில் இருக்கோ அதை எல்லாத்தையும், இது நீங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது பேசிக். ஒரு 6 to 8, 10 வரைக்கும் படிக்கிறது பேசிக்ஸ் உங்களுக்குள்ளே வந்துடும். +1 +2 உங்களோட சப்ஜெக்டில் இருந்து படிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் இன்டெப்த்தாக போயிடும். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த லெவலுக்கு படித்தாலே உங்களால் நல்ல மார்க், வேலைக்கு போகக்கூடிய மார்க் அப்படிங்கிறது எடுக்க முடியும். அதனால் பயப்படாமல் படிக்கலாம். ஸோ சிலபஸ் முதல்ல பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிங்க கையில். அந்த டாபிக்ஸ் குறிங்க. இந்த டாபிக், இந்த யூனிட்டில் நான் இந்த டாபிக் படிக்கிறேன் அப்படின்னா அந்த டாபிக் ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த இடத்துல இருக்குது, எந்த பேஜில் இருக்குது அப்படின்றத எழுதி வச்சுருக்கீங்க. அந்த சிலபஸ்லேயே கூட பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுருங்க. இது 6th ஸ்டாண்டர்டு புக்கு பேஜ் நம்பர்னு போட்டு ஒரு 2-3 புக்கில் இருக்குன்னா 3 புக்கோட பேஜ் நம்பரை போட்டுட்டிங்கன்னா அடுத்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இல்லை எனக்கு அப்படி படிக்க முடியாது அப்படின்னா எழுதுங்க, ஒரு நோட்டை போட்டு எழுதி வைங்க. அதில் இருக்கிற என்ன கண்டென்ட் இருக்கோ அதை எழுதுங்க. அப்படியே எழுத முடியலனாலும் ஒன்லைனராக நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஷின் இப்படி தான் வரும் அப்படின்றது, நம்ம எல்லாருமே ஆசிரியர்கள் தானே. ஸோ ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படின்ற மாதிரி நம்மளாவே ரெடி பண்ணி அதை வந்து இது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணுறப்போ நமக்கு வந்துட்டு கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரிவிஷன் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 5லேருந்து 10 முறை அப்படிங்கிறது ரிவிஷன் பார்த்துடணும். ரிவிஷன் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து ஒரு பாயிண்ட்டாக ஞாபகம் வரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த பாயிண்ட் படிச்சிருப்போம், அடுத்த முறை படிக்கும்போது இன்னொரு பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா ஞாபகம் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும். ஆல்மோஸ்ட் வந்து 90% ஜாபுக்கு போயிடலாம். பட் அந்த சிலபஸை யார் முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. எல்லாருமே யோசிப்பாங்க, ஓகே நம்ம இந்த சிலபஸ் முடிச்சிடலாம், நம்ம இந்த சிலபஸ் கவர் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு எல்லாருமே யோசிப்பாங்க. பட் யார் அதை வந்து ஃபுல்ஃபில்லாக ஃபினிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதனால் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா
கண்டிப்பாக இந்த மாதம் எண்ட்லேயோ இல்லை அடுத்த மாதம் முதல்லையோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. வந்துருச்சுன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு 50-50 படித்த மாதிரி இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சிங்கனாலும் அடுத்து கடைசி ஒரு 10 நாள் 15 நாளில் திரும்ப படித்ததை ஒரு ரீகால் பண்ணிவிட்டு கடைசி ஒரு 3 நாள் 4 நாள் இருக்கும்போது மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா தேர்வில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் அப்படின்றது இருக்கும். நல்ல மார்க் அப்படிங்கிறது எடுக்கவும் முடியும். ஸோ ரொம்ப பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். நம்ம வழக்கமாக எழுதின தேர்வுக்கும் இப்போ நம்ம இதை சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி எழுதக்கூடிய ஒரு தேர்வுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களால் கண்கூட பார்க்க முடியும். ஸோ அதனால் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் ஆகணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.